குரு பயிற்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் வருமானம் திருப்திகரமாக இருந்தும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கிறதுனால மாத கடைசியில் பிறர் உதவியை நாட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகக்கூடும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியமும் உருவாகும். கூடிய வரையில் தவிர்ப்பது விவேகமான செயலாகும். வெளியூர் பயணங்களில் பண விரயமாகும். திருமண முயற்சிகளில் வரன் அமைகிறது தாமதப்படும். பணமும் செலவழியும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் நல்லது. தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால பணப்பொருள்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுதல் நல்லது. ஏனெனில் இவை களவு போவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அடுத்தது உத்தியோகம். மகரம் சனி பகவானின் ஆட்சி வீடுங்க. அந்த சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து மீனராசியில் ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா ஊதிய உயர்வுக்கும் சாத்தியக்கூறு உள்ளது. தற்காலிக பணியாளர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவாங்க. வெளிநாடுகளில் பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா முயற்சி செஞ்சு பார்க்கலாம். வெற்றியடைய சாத்தியக்கூறு உள்ளது. தொழில் வியாபாரம். சனி மற்றும் செவ்வாய் ஆகிய இரு வீரியம் நிறைந்த கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால சந்தையில் விற்பனையை அதிகரிக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பு காத்துள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. நிதி நிறுவனங்களில் சலுகைகளும் ஆதரவும் கை கொடுக்கும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு லாபகரமான காலகட்டம் இது. தசாபுத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா வெளிநாடு போயிட்டு வரும் வாய்ப்புகள்லாம் உருவாகும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கிளை விற்பனை நிலையங்கள் திறக்கிறதுக்கும் ஏற்ற தருணம் இது. கலைத்துறையின் பெரும்பகுதியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளதே சுக்கிரனாகும். அவர் பூரண சக்தியுடன் சஞ்சரிக்கிறதுனால கலைத்துறையினர் அன்பர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் இது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானமும் உயரும். இடையில் ஏற்பட்ட தடங்கல்கள் அடியோடு விலகும். உங்கள் நிதி நிலைமைகளை சரி செய்து கொள்ள ஏற்ற காலகட்டம் இது. அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளது சுக்கிரன் ஆவார். அந்த சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால அரசியல் துறையினருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். இந்த மாதத்தில் தசாபுத்திகள் சுபபலம் பெற்று இருந்துச்சுன்னா பதவி ஒன்று கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. முயற்சிகள் அனைத்தும் பலன் பெறும். அடுத்தது உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது பூரண நம்பிக்கை உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிடுது. இதுவே உங்களது பலமாகும். மாணவியர். கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால அனைத்து மாணவியருக்கும் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் என்பதை இந்த குரு பயிற்சி காலத்தில் இருக்குமுங்க. வெளிநாடு போயிட்டு உயர்கல்வி பயில சலுகைகளும் வங்கிகள் உதவியும் எளிதில் கிடைக்கும். பலருக்கு வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உயர்கல்விக்கான இடங்கள் கிடைக்கும். கிரகநிலைகளின்படி இது ஒரு அரிய சந்தர்ப்பம். பயன்படுத்தி கொள்வது உங்கள் திறமையில்தான் இருக்குது. விவசாயத்துறையினர். விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. விவசாயத்திற்கு அத்தியாவசியமான உரம், விதை, நாற்றுகள், தண்ணீர் வசதி ஆகியவை குறைவின்றி கிடைக்கும் என கிரகநிலைகள் உறுதியளிக்குது. பழைய இடங்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற தக்க தருணம் இது. புதிய விளைநிலங்கள் அல்லது ஆடு மாடுகள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு கிடைக்குங்க. அடுத்தது பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால பல நன்மைகள் உங்களுக்கு காத்து இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். விவசாய பணிகளில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். உத்தியோகத்திற்கு சென்று வரும் வனிதையருக்கு பணி நிரந்தரமாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகளிருக்கு வெற்றி கிடைக்கும். அறிவுரை. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள அரிய சந்தர்ப்பம் இது. பரிகாரம். தினமும் பசுவிற்கு உணவளித்து வாருங்க. கை மேலே பலன் கிடைக்கும்.